வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சஸ் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th ஃபெயில் அப்படின்ற ஹிந்தி மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது, தமிழ் டப்பிங்லையுமே அவைலபிளாக இருக்குது. இந்த படம் மனோஜ் சர்மா அப்படின்ற ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரோட ஒரு லைஃப் ஸ்ட்ரகிள்ஸை சொல்லக்கூடிய ஒரு படம். அப்படி என்ன அவரோட லைஃப்ல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆக்சுவலி 12th ஃபெயிலான ஒரு நபர், அதுவும் ரொம்ப ரொம்ப பிற்படுத்தப்பட்ட ஒரு இடத்துல இருந்து வந்த ஒரு நபர் எப்படி வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், அதுவும் சொந்த முயற்சியில் ஆனாருங்கிற மாதிரியான ஒரு இன்ஸ்பைரிங் ஜேர்னியா இந்த படம் இருக்கும். ஆக்சுவலி இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனோஜ் சர்மா வந்து தன்னோட குடும்பத்தோட சம்பல் அப்படின்ற ஒரு பகுதியில் வாழ்ந்துட்டு இருப்பாரு. அந்த சம்பல் அப்படின்னு பேரை கேட்டவுடனே நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வருது சம்பல் கொள்ளைக்காரர்கள் தான். அப்படிப்பட்ட ஒரு கிரைம் பிளேஸ் அப்படின்னே சொல்லலாம். அந்த பகுதியில் இன்ஃபேக்ட் வந்து ஸ்கூலில் கூட வந்து காப்பி அடிக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு வழக்கம் இருக்கும். 12th அந்த மாதிரி இவரோட கிளாஸில் எல்லாரையும் காப்பி அடிங்க அப்படின்ற மாதிரி வாத்தியாரே சொல்லிட்டு இருப்பாரு. அந்த டைமில் தான் வந்து ஒரு டிஎஸ்பி வந்து எல்லாரையும் பிடிச்சி அண்ட் இன்ஃபேக்ட் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே ஃபெயில் பண்ணிடுவார். ஆரம்பத்தில் இந்த டிஎஸ்பி மேலே இவருக்கு கோபம் இருந்தாலும் அவரோட நேர்மையை பார்த்து ரொம்பவே இன்ஸ்பயர் ஆகுறாரு. ஆனா அந்த டிஎஸ்பி மாதிரி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இவர் வந்து கிளம்பி குவாலியருக்கு வராரு. வந்த இடத்துல இவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் மூலமா வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாரு. அதாவது டிஎஸ்பியை விட வந்து யூபிஎஸ்சி தான் பவர்ஃபுல்னு சொல்லிட்டு. ஸோ தன்னோட ஃப்ரெண்டோட சேர்ந்து டெல்லிக்கு போறாரு. அண்ட் எப்படி ஒரு ரவுண்டையும் கிளியர் பண்ணி கடைசி ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகுறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஸ்பைரிங் ஜேர்னி தான் இந்த படமே. பொதுவாக இந்த மாதிரியான அண்டர்டாக் ஸ்டோரி நிறைய பேருக்கு பிடிக்கிறதுக்கான காரணம், ஒருத்தன் அடிமட்டத்துல இருந்து கஷ்டப்பட்டு மேலே வந்து ஜெயிக்கிறான் அப்படின்னும் போது அந்த வெற்றியை நம்மளோட வெற்றியா எல்லாருமே பார்க்க ஆரம்பிப்போம். ஆனா இந்த படத்துல அந்த வெற்றியுமே தாண்டி நிறைய முக்கியமான விஷயங்களை பேசியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸை சொல்லியிருப்பாங்க. அதாவது அடிமட்டத்தில் இருக்கிற ஒருத்தனுக்கு அதிகாரம் அப்படின்ற ஒரு விஷயம் கையில வரணும்னா அதுக்கான முக்கியமான கருவியே எஜுகேஷன் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா இதுல சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துல நேர்மை அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தியுமே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அதாவது இன்றைய காலகட்டத்தில் ஒரு சில ஆதாயங்களுக்காக நெளிவு சுழிவோட டிராவல் பண்றது அப்படின்ற ஒரு வழக்கத்தை நம்மள நிறைய பேர் பண்றோம். அதுக்கு காரணம் நம்மளை அப்படிதான் பழக்கி வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். பட் எந்த சூழ்நிலையிலும் நான் வந்து உண்மையா இருப்பேன், நேர்மையா இருக்கிறேன்னு இருக்கக்கூடிய நபர்கள் தான் வந்து உண்மையிலே பயங்கர ஸ்ட்ராங்கான பீப்புள் அப்படின்றத வந்து இதுல ரொம்ப ஸ்ட்ராங்காவே சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஹார்ட் ஒர்க்கை பத்தியுமே இதுல சூப்பரான ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அதாவது நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருச்சு அப்படின்னா எப்பாடுபட்டாது அதை அடையணும் அப்படின்றத மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோமே தவிர எந்த காரண காரியங்களை சொல்லிட்டு இருக்க மாட்டோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் அவரோட லைஃபே அப்படிதான் இருக்கும். 15 மணி நேரம் வேலை பார்த்துட்டு 6 மணி நேரம் படிச்சுட்டு 3 மணி நேரம் தூங்குறது அப்படின்ற ஒரு ரொட்டீன்ல தான் வந்து அவர் இனிஷியல் ரவுண்ட்ஸ்லாம் கிளியர் பண்ணியிருப்பாருன்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த ஒரு ஸ்டேஜையுமே கிளியர் பண்ணுறது, அதை சுற்றி இருக்கக்கூடிய ட்ராமா அப்படின்றதுமே சூப்பராக பில்ட் பண்ணியிருப்பாங்க. விக்ராந்த் மாசே வந்து அந்த கேரக்டருக்கு கச்சிதமாக பொருந்திருந்தார் அப்படின்னே சொல்லலாம். சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப நீட்டான ஒரு ரோல் பிளே பண்ணியிருப்பாங்க. அதுலேயும் டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த மூமெண்ட்லாம் வந்து உண்மையிலேயே பயங்கர எமோஷனலான மூமெண்ட்டாக இருந்துச்சு. டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம் தான் இந்த படம். பட் நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த படத்தில் இன்னும் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. உதாரணத்துக்கு அந்த 12th முடிச்சுட்டு அவர் அந்த டிகிரி படிச்சிருப்பார்ல, அது எப்படி படிச்சாரு, அதுல ஏதாவது சேலஞ்சஸ் இருந்துச்சாங்கன்னு காட்டியிருக்கலாம். ஆல்சோ இதுல வந்து அந்த மெயின்ஸ் எக்ஸாம்ல என்ன டாபிக் வந்துச்சு அப்படின்றத வந்து சொல்லியிருந்திருக்கலாம். ஆக்சுவலா ஃபெயிலா போகும்போதெல்லாம் அது என்ன டாபிக்ங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. பட் எந்த டாபிக் அவர் எழுதி கிளியர் பண்ணாரு, அது ரிலேட்டடா ஏதாவது முன்னாடி ரெஃபரன்சஸ் இருந்துச்சா அப்படின்ற மாதிரி சின்ன விஷயங்கள் காட்டியிருக்கலாம். மற்றபடி இந்த படம் வந்து ஒரு தரமான படம் அப்படின்னு தான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 4/5. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை, ஹைலி ரெக்கமெண்டட். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.